என்னப்பா சித்தார், தாத்தா இருக்கிற தேங்காய் எல்லாத்தையும் வச்சும் தராசு சமமாவே ஆகலையே. அதான் தாத்தா எனக்கும் புரியல. என்னங்க இது ஏதாவது தெய்வ குத்தமா இருக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பார்வதி, அப்படியெல்லாம் நினைக்காத. கிருஷ்ணர் மேல யார் நிறைய அன்பு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க. கிருஷ்ணரோட எடைக்கு எடை சத்தியபாமா, ருக்மணி 2 பேரும் அவங்க கிட்ட இருந்த தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு எல்லாத்தையும் வச்சாங்களாம். அவரோட எடைக்கு தராசு சமமாவே ஆகலையாம். அப்போ ருக்மணி கிருஷ்ணரை மனசார வேண்டிக்கிட்டு ஒரே ஒரு துளசிய கொண்டு வந்து வச்சதும் தராசு சமமாயிடுச்சான். அந்த மாதிரி ராணியோட வயித்துல இருக்கிற அந்த பாப்பா எதையோ தேடுது. அது கிடைச்சிட்டா தராசு சமமாயிடும். நானும் பாப்பாவும் யார தேடுவோம்? இந்த இடத்துல பொம்மி அக்கா இல்லையேங்கிற குறைதா. மத்தபடி நான் சந்தோஷமா தான் அருகிறேன் சின்ன தாத்தா. தம்பி, நீங்க கதை சொன்னதெல்லாம் சரி, ஆனா தராசு சமமா ஆகலையே. அம்மா, அங்க இன்னும் கொஞ்சம் தேங்காய் இருக்கு. நான் வேணா போய் எடுத்துட்டு வரவா? சீக்கிரமா போய் பாரு போ. இந்தாங்க சித்தி. குடுமா. என்னங்க இதையும் எடுத்து வைங்க. இல்லம்மா, இவ்வளவுதான் இருக்கு. சரி விடு.